வெல்கம் டு கல்பனா மோபதி சேனல். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா கட்டா மீட்டா சட்னியும் மாங்காய் சட்னி பச்சை பட்டாணி வச்சு நான் கட்லெட் ஒரு ஹெல்த்தியான டிஷ் செஞ்சிருக்கேன். இதுக்கு வந்துட்டு இந்த ஸ்டஃபிங் சப்பாத்தி கூட இந்த கட்லெட் மசாலா வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு என்ன 2 டிஷ் செய்ய போறேங்க. ஒன்னு வந்துட்டு கட்லெட்டும், இன்னொன்று கட்டா மீட்டா சட்னி. இதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு நான் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஃப்ரோசன் பச்சை பட்டாணி தான். இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, ஒரு சின்னதா துண்டு அளவுக்கு இஞ்சி, கொத்தமல்லி, இந்த குட்டியா ஸ்பூன் எடுத்திருக்கோம் பாத்தீங்களா, அந்த குட்டி ஸ்பூன்ல சீரகம், அதே அளவுக்கு சோம்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊத்தாம கொரப்பாவே அரைச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க கூடாது. இந்த அளவுக்கு அரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. இந்த குட்டி ஸ்பூன்ல 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிறேன். ஒரு சின்னதா ஒரே ஒரு வெங்காயம், குட்டியா ஒரு வெங்காயம் போட்டுட்டு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இந்த அரைச்சி வச்சிருக்கிற பச்சை பட்டாணியும் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டா போதும், வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மட்டன் மசாலா கண்டிப்பா இருக்கணும் ஒரு 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கார்ன்ஃபிளவர் வந்துட்டு கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கிறேன். மைதா வேண்டாம், கோதுமை மாவே நல்லா இருக்கும். போட்டுட்டு ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இந்த மாவு சேர்த்ததுனால அதுக்கேற்ற மாதிரி உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எப்படி கட்லெட் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்ல எடுப்போமோ அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட்லெட் மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்துட்டு நான் பிரெட் கிரம்ஸ் எல்லாமே எதுவுமே நான் சேர்க்க போறது இல்லை. அவ்வளவுதாங்க. இந்த கட்லெட் ஷேப் பண்ணிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு தோசை தவால எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நம்ம கொஞ்சமா ஊத்தினாலே போதும், நிறைய ஊத்தி ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஒன்னுத்தையும் போட்டு பொறுமையா நம்ம லைட்டா திருப்பி மட்டும் விடுங்க. ஏன்னா கேஸ் வந்துட்டு சிம்லியா இருக்கட்டும். இதோட டேஸ்ட் நிஜமா சொல்றாங்க, உங்களுக்கு மட்டன் கோலா உருண்டை டேஸ்ட் இருக்கும். இது வந்துட்டு பச்சை பட்டாணி டேஸ்ட் மாதிரியே கொஞ்சம் கூட இருக்காது, அவ்வளோ சூப்பரா இருக்கும். இது வந்துட்டு லைட்டா ப்ரெஸ் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு சைட்ல எல்லாம் கொஞ்சம் வேகணும், அதனால லைட்டா ப்ரெஸ் மட்டும் பண்ணி எண்ணெய் லைட்டா கொஞ்சம் மேல ஊத்திக்கோங்க. அவ்வளவுதாங்க. இது கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது கட்டா மீட்டா சட்னி எப்படி செய்யலாமா, ஒரு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் எந்த கப் அளவுக்கு புளி எடுத்துருக்கணும் அதே கப்பில் வந்துட்டு 3/4 கப்பு வந்துட்டு வெல்லம் போட்டுக்கிறேன். வெல்லம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் புளி கரைச்சல். இப்போ இந்த கப்பில் தான் நான் வெல்லமும் 3/4 கப் எடுத்திருக்கேன். அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு புளி தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்னஸாக சேர்த்துக்கோங்க புளி. உப்பு வந்துட்டு ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் உப்பு. இந்த குட்டி ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள். நீங்கள் டீஸ்பூன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா திக்னஸா வரும் பாத்தீங்களா, இது சிம்லயே வைங்க, ஹைல வச்சிடாதீங்க. அந்த நேரத்துல கஸ்தூரி மேத்தியை போட்டுட்டு லைட்டா அப்படியே சிம்லயே கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். சூப்பரான கட்டா மீட்டா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 டிஷ்ஷும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க.